வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உங்களது லக்னம் என்னவோ அந்த லக்னத்துடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு போது எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா நான் மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நான் பலன் சொல்லும்போது இந்த திசை நடக்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது பரிசீலித்து பாருங்கள். டிப் ஆஃப் த வீக் அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். கும்பம் போலாமா? கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, ஸோ உங்களது ராசியாதிபதி சனி உங்களது ராசியிலே இருக்குது. அது சனி சூரியன் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஞாபகம் வருவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்படும். ஏன்னா பெண் குழந்தைகளாக இருந்தால் எங்கள் அப்பா எப்படிலாம் பார்த்தாருன்னு, ஸோ அப்பா எங்கள் வெளியூரில் இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதே நேரத்தில் கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் சனியோட இருந்தாலும் ஒரு பாசம் பட்டுதல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். புதன் அது பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது தேவையில்லாத சச்சரவுகளும் ஏற்படும். எனக்குமே இந்த 3 கிரகம் 4 கிரகம் ஒன்றா இருந்ததுனால இந்த மாதிரி சின்ன கன்ஃபியூஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணும் போது உங்களுக்கு மேஜராக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தான். பட் இருந்தால் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை புதன்கிற ஒரு பிளானட்டை ஏற்படுத்தும். அதனால் இது யாருக்கு ரொம்ப பெருசாக பாதிக்கணும், கும்ப லக்னமாக புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மண்டகுள்ள ஓட்டும். அதே நேரத்தில் சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா செலவுகள் அதிகமாகுது, ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே மாதிரி சூரிய திசை புத்தி அந்த கணவன் மேலே அதீதமான ஒரு பாசம், திட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கணவன் சோப்பிடிச்சு கணவன் மனைவிகளோட ஒரு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ கோபதாபங்களுடைய ஒரு கூடல் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது யார் நடக்கணும்போது கும்பலக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் அதிபதி ஸோ 2இல் குரு சுக்கிரன் ஒன்றா இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் 4, 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பெரிய லாபங்கள் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி ராகு. ஸோ 3ஆம் அதிபதி ராகு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். பெரிய லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மூதாதையர் சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி ராகு திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது அப்பா அம்மானால் நல்ல ஒரு பெரிய பணம் வருவது. ஸோ நிலபுலங்களால் ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5, 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், குழந்தைங்க இப்படி இருக்குது நான் இது என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு புலம்புறதுக்கான வாய்ப்புகள், இல்லைனா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் என்பது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்துக்கு குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாகிறது சந்திர திசை புத்தி அந்த ஒரு பெரும் பணம் வேலையில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இப்போ கிடைக்குதுங்க. ஸோ அதனால் வேலையில் ஒரு நல்ல ஒரு உயர்வுகள் பெரும் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதே நேரத்தில் இது இன்னொருத்தருக்கும் ஃபேவராக இருக்குது. யாருக்குன்னா கும்ப லக்னமாக குரு திசை புத்தி அந்த நடக்கணும் பெரும் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. 7ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்பொழுது கணவன் மனைவிகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய நுணுக்கங்கள்லாம் கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். யாராச்சும் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ அது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படும். அப்பா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும். அதுவும் முதல் குழந்தையாக இருந்ததுன்னா ரொம்ப டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க, வேறு வழி கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பெரிய ப்ளஸ் தான். இது யாருக்கு பெருசாக நடக்கணும் போது நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும் பெருத்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி குரு ஆட்சி பலத்தோட சுக்கிரனுடைய இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் ஒரு பணம் உங்கள் பாக்கெட்டை ஒப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர
நகர்கிற திசை புத்தி அந்த நகர் ஒரு பெரும்பணம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணுறது வந்து வழக்கமாக எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற சந்தேகங்களில் வந்து முக்கியமான சந்தேகம், நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறோம் ஓகேங்களா. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை படைக்கிறோம், தீபாவளி அன்றைக்கி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோம். சாமி சாப்பிடுவாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு தேவையில்லாமல் படைக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாமிக்கு படைக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி படையல் வந்து பண்ணுறது வந்து இறைவன் ஏற்றுப்பாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாருங்க. அது எப்படி ஏற்றுப்பாருங்கிறது தான் விஷயமே. அது வந்து நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. இதுக்கு வந்து காஞ்சி பெரியவர், ஏன்னா நான் சொல்கிறத விட காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காஞ்சி பெரியவர்கிட்ட, ஸோ பெரியவா இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே எதுக்கு பண்ணுறோம், அது சாமியாக சாப்பிடுவது கடைசியில் நம்ம தானே சாப்பிட்றோம், அது எதுக்கு நம்ம செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு புக்கு இருக்குது ஓகேங்களா, புக்கை படிச்சிட்டிங்களான்னு. அந்த புக்கை படிச்சிருக்கேன். சரி ஓகே, அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள்லாம் காணாமல் போச்சான்னு கேட்டாராம். பாருங்கள், அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பிரசாதங்கிறது வந்து இறைவன் வந்து மனதார எடுத்துப்பார், அவர் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பிரசாதம் வந்து படைக்கப்பட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனிமேல் நீங்கள் போய் ஒரு பிரசாதம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசாதம் நல்லா படைச்சு கொண்டாந்து நீங்கள் வந்து கேன்டீனில் கொடுக்குறத வச்சுட்டு ஐயோ இது என்னங்க ஒன்றும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோயிலில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இறைவனுடைய பேரருள் பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயிலில் அந்த ஒரு பிரசாதத்தை வந்து மனசார இறைவனை வந்து நீங்களே படைச்சதாக நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோடய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும்போது இறைவன் முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் கழட்டிட்டு சொல்லுவாங்க, ஒரு பனியன்லாம் கழட்டிடுங்க, கொஞ்சம் வெறும் உடம்பு. குருவாயூர் போகிற டெம்பிள்லாம் போகும்போது அந்த நீங்கள் அப்படியே போங்க அப்படின்போது அந்த ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பார்வை இறைவனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடலில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதை உபதேசம் பண்ணுற அந்த ஒரு சாப்டர், அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சாப்டரை உட்காந்து ஒரு வாரம் நடக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறது சாத்தியமா? இதுக்கு வந்து பதில் யார் கொடுத்தா நான் சொல்லலை, உயர் திரு சுகி சிவம் அவர்கள். அவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவன் வேலு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் அடிக்கிறது ரெடியாக இருக்கான்னு ஒரு வார் மூடில் இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து இல்லை தத்தாசிய இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உலகம் இப்படி நீ வந்து இவரெல்லாம் வந்து எதிர்க்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவரை அவன் வெயிலில் வெட்ட வெளியில் உட்காந்துருப்பானா நிற்பானா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. அது எப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். மனசார இறைவன் நினைக்கிறான், இறைவா நான் இப்படி நிற்கிறேன், நான் என்ன பண்ணட்டும் போது இறைவன் அப்படியே அந்த க்ஷண நேரத்தை கொடுக்குறது தான் அந்த கீதோபதேசம். அது வந்து உடனே அர்ஜுனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மைண்டு கேட்குது, உடனே வார் ஸ்டார்ட் ஆகுது. இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித்தின் அ மினிட் நம்ம வந்து ஃபோனில் வந்து மாற்றிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்போ நடந்திருக்குங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் பிரசாதங்களும் இறைவனுக்கு நீங்கள் மனதார இறைவா நீ வந்து சாப்பிட்ட, நீ சாப்பிடுபாடுன்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்டே வேறு இருக்கும். நீங்கள் வேணால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பிரசாதம். எங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்கே அந்த பட்டை புளியோதரை இருக்கும். ஸோ பட்டை புளியோதரை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இன்னமும் தெரியலைங்க, அங்கே அந்த புளியோதரை சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி மாங்காடு கோயில், ஸோ இது சென்னையில் இருக்க மாங்காடு கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை வந்து நீங்கள் அங்கே அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இறைவன் படைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி கபடில் போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து உட்காந்து கிரகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.